யூதர்கள் தவறான கணக்கு போடுகிறார்கள். பலகீனமான பலஸ்தீனர்களை அவர்கள் சீண்டி பார்க்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அத்தனையும் பார்க்கிறான். இஸ்லாம் அங்கிருந்து பரவுகிறது. ஃபிரௌன் அன்றைக்கு எப்படி தன்னை எதிர்ப்பு ஒத்தன் வரக்கூடாது என்று பனி இஸ்ரவேல் நினைக்கிற நேரம், அவங்க வீட்டிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தானோ. ஈமான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுமா? பயந்தான் கோடிகளாக நிற்கிற நேரம் சின்ன சிறுமிகள் அல்லாஹ் 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 என்று சொல்லுகிற அந்த காட்சிகளை அவங்க பார்க்கிறாங்க. பலஸ்தீனத்துக்குரிய வெற்றி அல்லாஹ்வுடைய நல்லடியார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக பலஸ்தீன மண் வெற்றி கொள்ளப்படும், மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும். அதுக்குரிய நாள் தெரியாது, அதுக்குரிய திகதி தெரியாது. நிற்கிற இந்த ஊர்ல அல்லாஹ் எப்ப என்ன எடுப்பானோ தெரியல. அமெரிக்காவில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்திருக்கிறாங்க, அந்த டெக்னாலஜி பார்த்திருக்கிறாங்க, ஏஐ டெக்னாலஜியை பார்த்திருக்கிறாங்க. மனிதர்களுடைய ஈமான் இவ்வளவு பலமா என்று அவங்க பார்க்கிறது. பலஸ்தீனத்தில் அல்லாஹ் அத்தனையும் எடுத்துட்டான், சொத்தை எடுத்துட்டான், அதிகாரத்தை எடுத்துட்டான், செல்வத்தை எடுத்துட்டான், அவங்கள பலகீனமாக்கிட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் மிஞ்சி இருக்கிறது மஹ்தி அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவன் அத்தனையும் நடக்க போகிறது. பாபுலூத்தில் தஜ்ஜால் கொல்லப்படுவான், அழிக்கப்படுவான். ரசூலுல்லாஹ் சொன்ன இடம் பலஸ்தீனத்தில் பாபுலூத். இந்த இடத்திலே தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் பார்ப்பார்கள். அதாவது ஷாம் இறுதி பயணத்துக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற நேரத்தில் ரப்பி எனக்கு வழி காட்டுவான் என்றாங்க. அதே மாதிரி வழி காட்டப்பட்டது. கடல் பிளந்தது. நடக்க முடியாத அதிசயம் அந்த மண்ணில் நடந்துச்சு. அப்பொழுது ஃபிரௌன்கள் தோத்தார்கள், இஸ்ரவேலர்கள் வெற்றி கொண்டார்கள். இன்றைக்கு அதே இஸ்ரவேலர்கள் எங்களுடைய பிள்ளைகளை கொல்லுகிறார்கள். ஏனென்று கேட்டா, இவங்களை வளர விட்டாதானே நாளைக்கு இளைஞர்களாக இவங்க எங்களை கொல்லுவாங்க. இன்றைக்கு சின்ன சிறுசிலே காலி பண்ணினா நாளைக்கு எங்களை அட்டாக் பண்ண யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்களாம் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லீம்கள் அங்கே பார்க்க வேண்டியது ஈமானை, அவர்களுக்கான இஸ்திகாமத்தை நாம் இங்கிருந்து கேட்க வேண்டும். அவர்கள் மிகவும் பலகீனப்படுகிறார்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கல்புகளை பலமாக்குறார். அவர் என்றைக்கோ ஊரை விட்டு ஓடி இருக்க வேண்டும். பலஸ்தீனத்தை அவர்கள் இல்லாத ஒழிக்க போகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இமாம் மஹ்தி அவர்கள் அதற்குரிய வெற்றியை அந்த இடத்திலே அவர்கள் நிலைநாட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் கடைசி நாட்கள் அங்கே தான் கழிய போகிறது என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உப்பு கரைவதை போன்ற தஜ்ஜால் சாகுவான் என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனத்துக்கு வருவார்கள் என்றார்கள். பலஸ்தீனம் மீயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஈமான். இது ஒரு போதும் இந்த உலகத்துடைய பலங்களால் இதை அழிக்க முடியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீன மக்களின் அவல நிலையும் அல்லாஹ்வின் நீதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிக்கினியவர்களே, இந்த மாதிரியான தலைப்புகள் ஊடாக ஒரு சில விடயங்கள் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்வதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்தில் ஒரு பகுதிகளில் சில பகுதிகளில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பை நாம் எந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும்? எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள். சில பேர் கேட்குறாங்க, பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நாவுகள் அல்லாஹ் என்று சொல்லுது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி வர வேண்டுமே. அவர்கள் கடுமையான முறையில் பாதிக்கப்படுகிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு சிலர்கள் இது அதாபா, அவர்கள் ஏதாவது தப்பு செய்து விட்டார்களா, அதற்குரிய தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறானா என்று பலர்கள் பேசுகிற அளவுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இதை பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படியான விஷயங்களை எப்படி பார்க்க சொன்னானோ அந்த பார்வையில் நானும் நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில விடயங்களை பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை மக்கள் மன்றத்திலே வைத்ததற்கு பிறகு இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை சொன்னார்கள். நான் போனதுக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கிற நேரம் அதிகமான சோதனைகள் வருமென்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவை சொன்னாங்க, நான் பார்க்கிறேன்
சிறிய சிறிய துளிகள், மழை துளிகள் போன்று உங்களுடைய வீடுகளுக்கு விழுவதை நான் பார்க்கிறேன். ஃபித்னா விழுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து சொன்னார்கள். அது மெல்ல மெல்ல அதிகமாகும் என்றார்கள். ஒரு காலம் வரும் என்றார்கள். யஅதி அலன்னாசு ஸமான், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் என்றார்கள். அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபில் அல் ஜம்ர் என்றார்கள். அந்த காலத்தில் ஒருவர் தணல் கட்டியை கையில் வைத்திருப்பவர், தணல் கட்டியை கையில் வச்சா எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பாங்க? கையை இப்படி வச்சுட்டு இருக்கலாமா? துடிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, கீழே விழுத்துருவாங்க. தணல் கட்டி கீழே விழுந்துரும், இவர் துடிச்சிருவார். அதே மாதிரி மார்க்கத்தில் இருப்பது அவ்வளோ கஷ்டம் என்றார்கள். அஸ்ஸாபிரு அலா தீனிஹி, அதாவது அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபில் அல் ஜம்ர் என்றார்கள். எப்படி ஒரு தணல் கட்டியை பிடிப்பவர் எவ்வளோ கஷ்டமாக பிடித்து கொண்டிருப்பாரோ, தீனில் இருப்பது அவ்வளோ கடினம் என்றார்கள். காலையில் முஸ்லிமாக இருப்பார், மாலையிலே காபிராகி விடுவார். யும்சி முஃமின், மாலையிலே முஃமினாக இருப்பார். யுஸ்பி, காலையிலே அவர் காபிராக மாறிவிடுவார். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஃபித்னாக்குரிய காலம் வரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சாப்பாடு தட்டை வச்சு பசித்த நாய்கள் இருந்தால், அந்த நாய்களுக்குரிய முள்ளை கண்டால் நாய்கள் எவ்வளவு வேகமாக ஓடி வருமோ அப்படி உங்களை நோக்கி விரைந்து ஓடி வருவார்கள் என்றார்கள். உங்களை நோக்கி எதிரிகள் பாய்வார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். ஜஸீரத்துல் அரப், அதனோட ஷாமுடைய ஒரு சில பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். பெருமானார் இஜாஸுடைய பகுதியை காட்டினார்கள். விரலை நீட்டி சொன்னார்கள். இஜாஸுடைய ஃபித்னாவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கே வரக்கூடிய போர்களை பற்றி பெருமானார் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாம் என்ற இந்த பிரதேசங்களில் உள்ள பிரச்சனைகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மறுமை நாள் வருவதற்கு முன்னாடி இவைகள் பத்தி எரியும் என்றார்கள். அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இவைகள் நடக்காமல் இருந்தால்தான் ஒரு மூமினுக்கு சந்தேகம் வரும். இவைகள் நடக்கும் நேரத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அவைகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பிள்ளைகள் கைகளை நீட்டுறாங்க, உம்மா மாக்கள் எடுத்து பேர் எழுதுறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் போடுற பொம்மை பொறுத்தளவில் நேரடியாக தலைக்கு போட்டால் குட்டும், தூரத்தில் போட்டு 4 பேர் செத்து போனால் அது நேரடி குற்றத்துக்கு வராது. அவங்க என்ன மாதிரி தந்திரங்களை பயன்படுத்துகிறாங்கன்னா, பிள்ளைகள் செத்து போகிற மாதிரி பொம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் தூரத்தில் அந்த சத்தத்துக்கே பிள்ளைகள் செத்து போயிடுவாங்க. சின்ன சிறியவர்கள் எல்லாம் கொலை செய்கிறாங்க. கொலை செய்கிற நேரம் தலை வேறையாக உடம்பு வேறையாக போகுது. சில நேரத்தில் சத்தத்திலேயே செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. ஒரு 2 பிள்ளைகள் இல்லை, 1000 உயிரிழப்புகள் அங்கே சந்திக்கிறார்கள். அந்த உயிரிழப்பு நேரத்தில் ட்ரக்கில் கொண்டாந்து ஜனாசாவை காட்டுவாங்க. அப்போ ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என்று எல்லாரும் பார்ப்பாங்க. பார்க்கிற நேரம் அந்த ஜனாசாவை கண்டுபிடிக்கலாம் இருக்கு. ஏன்னா தலை வேற உடம்பு வேற. அதற்காக வேண்டி அந்த பிள்ளைகள் கைகளை கொடுக்குறாங்க, பேரை எழுதுறாங்க. உம்மாமார்கள் எங்கள் புள்ள கையை நீட்டு சாக்லேட் வாங்கித்தாங்கன்னு கேட்குற நேரத்தில், நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம்னு கேட்குற நேரத்தில், அங்கே உள்ள பிள்ளைகளுடைய நிலைமை தன்னுடைய டெத் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி, தான் இறப்பதற்கு முன்னாடி, இறப்புக்கு தயாராகக்கூடிய நிலைமையில் தன் பேரை பதிவு செய்யுது. கையை கொடுத்த பிறகு உம்மா எழுதுவாங்க. ஏன் எழுதுறாங்கன்னா, வந்த ஜனாசாவில் ஏன் பிள்ளையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தலை இல்லாட்டி அந்த கையும் காலையும் வைத்துத்தான் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு பகுதியில் இந்த மாதிரியான அவல நிலை நடக்கிற நேரத்தில் இன்னொரு பகுதியில் வாப்பா பிள்ளைக்கு அடிச்சிட்டார் என்பதற்காக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல், பிள்ளைகளுடைய அந்த அவருடைய சிறுபிராயத்தில் அவர்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்படணும், அதற்கான போராட்டம் நடத்தப்படுகிறது. உலகத்தில் வெஸ்டர்னில் சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் பெருசாக்கி பார்த்தீங்களா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று பேசுகிற நேரம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அவர்கள் எந்த ஒரு பரிதாபமும் இல்லாமல் கொலை செய்யப்படுகிற நேரம் இதை தட்டி கேட்பதற்கு உலகத்தில் எந்த அமைப்பும் இல்லையா என்று சொல்லுகிற அளவுக்கு ஐநாவில் செக்ரட்டரி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறார். எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் நாம் நிற்கிறோம் என்கிறார். அந்த அளவுக்கு அமெரிக்கா தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்துது.
இந்த பயங்கரமான நிலைமை அங்க இருக்குது. அவர்களுக்கு அன்றாடம் இயல்பாக வாழ முடியல, வங்கிகள் இயங்கல, சாப்பாடு சம்பாதிப்பதற்காக வேண்டி முதலீடு வச்சவங்க போய் எங்க முதலீடுறது, எங்க வியாபாரம் பண்றது, எந்த சரக்கு அங்க வரும், என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமையில் அந்த மக்கள் இருக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் இருந்தா அல்லாஹ் அவர்களுக்கு தானே உதவி செய்யணும். இஸ்ரேலை அடியோடு அழிச்சிடணுமே, இதானே நடக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. இதை எப்படி ஒரு முஸ்லீம் பார்க்குது? இதுதான் அடிப்படை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், நாம் நினைப்பது வேறு, அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் வேறு. அதை நல்லா புரியணும். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சுன்னத் அல்லாஹ்வுடைய வழிமுறை. பெருமானாருடைய சுன்னான்னு நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய வழிமுறையை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிச்சுட்டான்னு வைங்க, அவருக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்னா கோடியை கொடுக்க மாட்டான், 4 ஜீப்பை கொடுக்க மாட்டான், ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலம நாடினா மயூருதுல்லாஹ் பி கைரன் யுசிபு மின்ஹு, அவரை சோதிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் அவருக்கு நலவ நாடிட்டான்னு வைங்க, சோதனை ஆரம்பிச்சு. சோதனை என்ன? அவருக்கு 5 புள்ளைய கொடுத்து 2 புள்ளி எடுத்துருவான், 5 கோடி சொத்தை கொடுத்துட்டு 2 கோடி எடுத்துருவான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு நோய்கள் 4 நோயை போட்டுருவான். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். பெருமானார் எங்களுக்கு அல்லாஹ் சுன்னத்து தெரியாது. ஒன்று அல்லாஹ் வேதத்துல சொல்லணும், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அல்லாஹ் சுன்னத்தை நாங்க எப்படி கண்டறிய போறோம்? அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எங்களுக்கு ஒன்று தெரியுது, சூரியன் இப்படி உதிக்கும், நாளைக்கு இப்படி உதிக்கும் சொல்லலாம், சாத்திரம் இல்லை, அது மறைவான ஞானம் இல்லை. அல்லாஹ்வுடைய சுன்னத்துல அது இருக்குது. இந்த டைமுக்கு சூரியன் உதிக்கும், இந்த மாதிரி அது மறையும். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இதே மாதிரி மனிதர்களோடு அல்லாஹ் நடக்கக்கூடிய சில விடயங்களை நாம் பார்க்கிறோம். அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்றான்னா, நான் மாற்ற மாட்டேன்றான், என் சுன்னத்து ஒன்றுதான்றான். அதை போய் திரும்ப மாற்ற மாட்டேன். எது என்னுடைய சுன்னத்துன்னு நீங்க புரிஞ்சுட்டீங்களோ அது அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கும். இப்ப கட்டிடம் மாறும். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க கட்டிடம் கட்டின விதத்தில் இப்ப கட்ட மாட்டாங்க. முன்னாடி உள்ள மனிதர்கள் கட்டினது வேற, இப்போ உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேற. 100 மாடி 200 மாடி போகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லாஹ்வுடைய சுன்னத்து ஆதம் நபிக்கு என்னவோ அதான் கடைசி மனிதனுக்கு. இதை கண்டறிஞ்சிட்டீங்கன்னா தெளிவாயிரும். அல்லாஹ்வுடைய சுன்னத்தை புரியாம விட்டோம்னா தடமாறும். அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்னன்னா, ஒரு மனிதனோடு அல்லாஹ் நேசிச்சுட்டான்னு வைங்க, ஒவ்வொன்றா பறிக்கிறதாக அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொல்லல. அல்லாஹ் உலகத்தில் ரொம்ப நேசிக்கக்கூடிய 2 பேரை நம்ம எடுப்போம். மற்ற எல்லாத்தையும் விட அல்லாஹ் 2 பேரை தன் பக்கத்தில் எடுக்கிறான். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக அல்லாஹ் எடுக்கிறான். ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறான், அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுக்கிறான். இந்த 2 பேர் தான் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அந்த 2 பேர் விஷயத்தை இப்ராஹிம் நபி முழுக்க குர்ஆன்ல வருது, பெருமானாரை வரலாறுல படிக்கிறோம். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்னென்ன கொடுத்தான்றான், எல்லாருக்கும் புள்ளைய கொடுத்துட்டு இப்ராஹிம் நபிக்கு தாமதப்படுத்தி கொடுத்தான். இப்ராஹிம் நபிக்கு வாப்பா இருந்தும் வாப்பாட அன்பு கிடைக்கல, இப்ராஹிம் நபி உம்மா பத்தி பேச கிடைக்கல. ஊர்ல உள்ள கொள்கைக்கு எதிர்ப்பா பேசுறாரு, உண்மையை பேசுறாரு. உண்மையை பேசினதுக்காக உண்மைக்கு வெற்றி கிடைக்கும். உடனே கிடைச்சிச்சா? பூமாலை போட்டாங்களா, ஊரை விட்டு விரட்டினாங்க. அவர் ஊரை விட்டு போறாரு. சரிப்பா, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திருமணம் முடிச்சுட்டு புள்ள கிடைச்சா அந்த புள்ளையோட நிம்மதியா வாழணும்னு ஒரு இடத்துக்கு போய் வாழ பார்க்கிறாரா? அவரை கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்குல அல்லாஹ் போக சொல்றான். போக சொல்லி போட்டு புள்ளையும் மனைவியும் தன்னந்தனியா விட்டுட்டு போக சொல்றான். எங்களை மாதிரி லைட் இருந்தா பரவாயில்ல, நைட்டில் லைட்டை போட்டுட்டாவது பரவாயில்லம்மா, அங்கே ஒரு பவுசர் கொண்டாந்து வச்சுக்கிறேன், அதை தண்ணி குடிங்க, இது கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, ஒரு மாதம் பார்ப்போம், நான் பிறகு வர்றேன்னு சொல்லலாம். ஏர்போர்ட் இல்லை, அப்போ ஜித்தால ஏர்போர்ட் இல்லை. பக்காவிலேருந்து போனாங்கன்னா திரும்ப அவர் வரும் வரைக்கும் இவங்க நிற்கணும். கொஞ்சோண்டு தண்ணி, நைட்டுக்கு பெட்ஷீட் இல்லை, காற்று வீசும், சில காலங்கள் குளிராக இருக்கும், சில காலங்கள் சூடாக இருக்கும். அவங்க அந்த மண்ணில் தான் தூங்கணும். அந்த புல்ல பிஞ்சு புல்ல, பச்சை உடம்பு இவங்களுக்கு. இந்த டைம்ல அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அதான் அல்லாஹ்வோட இரக்கம். அல்லாஹ்வோட சுன்னத்து என்னண்டா, இப்ராஹிம் இவங்களை விட்டுட்டு போங்க. இதை உலகத்துள்ள பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கடும் கொடுமை செய்யற மாதிரி விளங்கும். என்ன இப்ராஹிம் விட்டுட்டு போங்கன்னா பிஞ்சு குழந்தை, இதுவே எங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும்?
எங்க வைஃபை நடு எடப்பாடி பண்ணல ஜங்ஷன்ல விடுவோமா? இவ்வளவு வெளிச்சம் இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு பக்கால யாருமே இல்லை, எவருமே இல்லை. அங்க எல்லாம் விட்டுட்டு போக சொல்றான். பிஞ்சு குழந்தையோட அந்த அம்மா நிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை துணை இல்லை. ஏதாவது ஓய்னாவே வரலாம், ஏதாவது மிருகம் வரலாம். நைட் கழிக்கணும். இருட்டுண்டா டார்க்கா இருக்கும். நிலா வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே இல்லை. அமாவாசைண்டா அதுவும் இல்லை. அந்த டைம்ல தண்ணி முடிஞ்சா என்ன பண்றது தெரியல. ஈமானுக்கு வெற்றியை கொடுக்கணும்டா ஈமான சோதிச்சு பார்க்கணும். இந்த மைக் நல்ல மைக்கண்டா போட்டு இந்த மைக்கை பிடிச்சி எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் சொல்லலாம் ஒரிஜினலா இல்லையாண்டு. தண்ணியை ஊற்றி பார்க்கணும், தீ வச்சு பார்க்கணும், எல்லா மாதிரி பார்த்ததுக்கு பிறகு நல்ல மைக் தான் சொல்லலாம். இப்ராஹிம் நபி ஈமானு சும்மா ஈமானு சொல்லலாது. உலகத்திலே வெயிட்டான ஈமானண்டா அந்த ஈமானை கொண்டு போய் அறிவோட வச்சு, இப்ராஹிம் உங்க அறிவா ஈமானா, நம்பிக்கையா அறிவா? அறிவில் அவரை மிஞ்சக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. நல்லா குர்ஆன்ல சொல்றான். யாரை நிப்பாட்டினாலும் அவர் அறிவுக்கு கிட்ட வரமாட்டாங்க. அவருக்கு கொடுத்த அற்புதமே அறிவு தான். மூசா நபி கைத்தடி மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொன்று கொடுத்த மாதிரி இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் வந்து அவர் அறிவு. அவருக்கு வேற அற்புதம் கொடுக்கல. அவரோட பேசி யாருக்கும் தப்பு இயலாது. அவ்வளவு விவாத திறமை அவருக்கு இருந்தது. அந்த இப்ராஹிம் நபி விவாதம் பண்ணி பார்த்தா என் புள்ள மௌத்தா போயிடும், என் மனைவி செத்து போயிடுவான், இப்பதான் போக கூடாதுன்னு முடிவெடுக்கணும். அல்லாவுக்காக போறார். பெருமானார் அதை வர்ணிக்கிறாங்க, புகாரில் வருகிறது. இப்ராஹிம் திரும்பி பார்க்கவில்லை, மலைகளுக்கு இடையால் போனார். அவர் திரும்பி பார்க்காமல் ஒரு மணல் குன்றுக்கு மேல் ஏறி 2 கைகளையும் ஏந்தி இறைவா என்று கேட்டார், துவா கேட்டார். அந்த துவா கேட்கிற நேரம் கூட அவர் மனைவியையும் பிள்ளையும் பார்க்கவில்லை என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏனென்றா அவருடைய கல்பு அவங்க பக்கம் ஓடிரும். இப்ராஹிம் நபி இரும்பால படைக்கப்படலை. எங்களை மாதிரி உணர்வு தான், எங்களை மாதிரி நரம்பு தான், எங்களை மாதிரி கண்ணீர் வரும். ரசூலுல்லாஹ் புகாரில வரக்கூடிய செய்தியில சொல்றாங்க, அவர் தன் மனைவியும் பிள்ளையும் பார்க்காத விதத்தில் காபத்து, அதாவது அவங்க எங்க குடியமர்த்தினாங்களோ, ஆதம் நபி எங்க ஃபவுண்டேஷன் போட்டாரோ அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய கைகளை நோக்கி, அதாவது நீட்டி தன்னுடைய 2 கரங்களை நீட்டி ரப்பே என்று துவா கேட்டார். இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஅ இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமிஸ் ஸலா. அல்லாஹ்விடம் கேட்டார், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை குடியமர்த்திட்டேன், யா அல்லாஹ். எங்க குடியமர்த்திட்டேன், நீ குடியமர்த்தி ஒரு நாளைக்கெல்லாம் இல்லை, இங்க வச்சுட்டு போங்க, இங்கதான் சந்ததி வரப்போன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி என்னுடைய சந்ததியை குடியமர்த்து சொல்லிவிட்டா. எலப்பட கமையிலையா, பண்ணலையிலையா, மரம் மட்டும் உள்ள இடத்துலையா, ஆறுகள் ஓடுற இடத்துலையா இல்லை, இங்கதான் உன் சந்ததி இருக்கணும் என்று அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டான். அட்ரஸ் பக்கா பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல எதுவுமே இல்லை. பி வாஹதின் ஒரு பள்ளத்தாக்கு, கைரி ஸீ ஸரஅ எந்த புப்புண்டும் இல்லையா அல்லாஹ், எந்த ஒரு விளைச்சலுக்கு லாயக்கு இல்லாத பூமி. ஆனால் இந்த பைத்துக்கல் முஹர்ரம் உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்திலையா அல்லாஹ், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல. இன்னும் ஆலயம் கெட்டப்படல, ஆனா அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் இருக்கு, ஆதம் நபி போட்ட ஃபவுண்டேஷன். உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல. எதுக்கு யா அல்லாஹ், எதுக்கு யா அல்லாஹ் நான் விட்டேன்? ரப்பனா லியுகீமிஸ் ஸலா அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுக்கு. எதுக்கு அந்த அட்ரஸுக்கு அல்லாஹ் போக சொன்னான்? இன்றைக்கு நான் இங்க வந்தது ஜும்மா குத்துபா செய்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க போக சொன்னது தொழுவுறதுக்கு. தொழுவுறதுக்கு இல்ல. லியு சல் அல்லாஹ் சொல்லல, சல்லி என்று சொல்லல. அந்த இடத்துல லியு கீ காம என்கிறான். சல்லா வேற, காம வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை நிலைநாட்டணும். அங்க தொழுதால் அதுக்கு பிறகு ஒருவர், அதுக்கு பிறகு ஒருவர், அதுக்கு பிறகு ஒருவர். அங்கிருந்து உலகம் எங்குமே தொழுகை வியாப்தியாகப்படும். அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு அங்கே விட்டு விடுகிறேன். ரப்பனா அல்லாஹ்விடம் கேட்கிறார், பஜால் ஆஃபிதத்த மினன் நாஸி தஹ்வீலை அவர்கள் பக்கத்தில் மனிதனுடைய கல்விகளை சேர்த்து விடியா அல்லாஹ், திருப்பி விடியா அல்லான்னு கேட்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதை இப்போ ஒரு கேமரா போட்டு அத்தனையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ராஹிம் நபி விஷயத்தில் அல்லாஹ் ரொம்ப கோபமா நடக்கிறான்னு நினைப்பீங்களா? ஒரு புல்ல துடிக்குது, அந்த அம்மா பதறாங்க. இப்ராஹிம் நபி போற வழியை ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்க. இப்ராஹிம் நபி பேசாம போயிட்டாரு, ஏன்னா அவர் மனவேதனையோட போறாரு. அந்த அம்மா பின்னாடி வந்து கேட்குறாங்க, போற கடைசி ஃபைனல் மீட்டிங். அந்த அம்மா ஓடி வந்து கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க எங்களை விட்டுட்டு? இப்ராஹிம் நபி பேசவே இல்லை. கோபத்தோடையா? இல்லை. அவர் பேசினால் அந்த வயசுல கலக்கம் வந்துடும்.
அந்த கண்ணில் கண்ணீர் அந்த அம்மா புரிஞ்சிருவாங்க. அவர் போறதை இவங்களை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா திரும்ப வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? அப்பையும் பதில் இல்லை. பெருமாள் சொன்னாங்க, 3வது முறை அந்த அம்மா கேட்கிற நேரம், இப்ராஹிம் அல்லாஹ் தான் எங்களை விட்டுட்டு போக சொன்னானான்னு கேட்கிற நேரம், இப்ராஹிம் நபி சொன்னாங்க, ஆமாண்டாங்க. ஆமா, அல்லாஹ் தான் விட்டுட்டு போக சொன்னான். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை பார்த்துருவான். அல்லாஹ் அமர், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானான்னு கேட்ட உடனே ஆமான்ட்டாங்க. அல்லாஹ் எங்களுக்கு போதும் என்றாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான்டார். அவர் போயிட்டாரு. இப்பதான் அந்த நிலைமை வருது. அந்த குழந்தை துடிக்குது, அந்த அம்மா துடிக்கிறாங்க. தண்ணி முடிஞ்சு போச்சு. பலஸ்தீனத்துல உணவு முடிஞ்சிருமான்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. எல்லாத்தையும் அடைச்சி, இஸ்ரேல் எல்லாத்தையும் அடைச்ச பிறகு பசியில பட்டியல சாவுவாங்களான்னு கேட்கிறாங்க. கவனமா இதை பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த அம்மா துடிச்சு ஓடுறாங்க. சஃபாவும் மர்வாவும். சாதாரணமா உங்களுக்கு ஒரு பதட்டமா இருந்தா, உங்க புள்ள ஸ்கூலுட்டு வரலன்னு இருந்தா, நீங்க எங்கேயாவது இருந்து பார்த்து உங்க விரல்களால எட்டி எட்டி பார்ப்பீங்க, தூரம் தெரியுதான்னு பார்ப்பீங்க, எங்கேயாவது வர்றாங்களான்னு பார்ப்பீங்க, தலைவரி கோலத்துல ஓடுவீங்க, இப்ப வந்துருவாங்களான்னு. அந்த அம்மா சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடுறாங்க. ஓடுறத ஒரு கேமரால வீடியோ பண்ணினா மட்டும்தான் எவ்வளவு தூரம் ஓடினாங்க, எவ்வளவு நேரம் ஓடினாங்கன்னு தெரியும். 7 முறை ஓடுறாங்க. உலகத்துல யாருமே அங்க பக்கத்துல இல்லை. எங்கேயுமே வாய்ஸ் ரெக்கார்டர் இல்லை, வீடியோ கேமரா இல்லை. அவங்க ஓடினதை பார்க்க யாருமே இல்லை. அல்லாஹ் அத்தனையுமே பார்த்துட்டு இருந்தான். 7வது முறை அந்த அம்மா போயிட்டு, அப்ப கூட அவங்க ஈமான்ல ஒரு டொட்டும் குறையல. அவங்க மலை ஏறி பார்த்தது, தூரத்துல யாராவது அல்லாஹ் அனுப்பி வைப்பாங்களா, ஏதோ கொண்டு வராங்களா, பக்கெட்ல தண்ணி கொண்டு வராங்களா, எங்க ரப்பி எங்களை கைவிட மாட்டானே, இப்ராஹிம் எங்களை சும்மா விட்டுட்டு போகலையே. அவங்க இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவங்க உறுதியா நம்பினாங்க. அப்பதான் வானவர் ஜிப்ரீல் அங்க வர்றார். அந்த இடத்துல குதியை வைக்கிறார். மா ஜம்சம், ஜம்சம் என்ற தண்ணி வருகிறது. அந்த தண்ணிக்கு அந்த அம்மா காலத்தில் அவங்க சொன்ன பேர் ஜம்சம். அது அரபு மொழி இல்லை, இன்றைக்கு அதுக்கு பேர் ஜம்சம். அல்லாஹ் எதையெல்லாம் பாதுகாத்தான் தெரியுமா? இப்ப நம்ம அந்த கேமராவை எடுத்து அந்த வீடியோ காட்சியை கொண்டாந்து இப்ப ஹரத்துல செட் பண்ணுவோம். செட் பண்ணி பார்த்துட்டோம்டா 7 முறை ஓடுறாங்க. இந்த எலப்படகம் என்ற ஊர் எப்ப உருவாச்சுன்னு யாருக்காவது கேட்டா, இன்னார் வந்திருப்பார், இன்னார் குடியமர்ந்திருப்பாங்க, இப்படி உண்டாச்சு சொல்லுவாங்க கதையில. உலகத்துல ஒரே ஒரு ஊரு உருவாகின விதத்தை லைவா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும்டா, இன்றைக்கும் அந்த ஊருடைய உருவாக்கத்தை நாம போய் காட்டுறோம். இந்த இடத்துலதான் அந்த ஊர்ல நின்றாங்க. ஆரம்பத்துல தண்ணி இருக்கல, இதான் ஃபர்ஸ்ட் கிணறு. இந்த கிணறு எப்படி உண்டாச்சுன்னா, இங்க இருந்து இங்க ஓடினாங்க, நாங்க ஓடுறோம். இப்படி ஓடுற நேரம் தான் அல்லாஹ் உதவி வந்துச்சு. ஒரே ஒரு ஊரு 24/7 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் 365 நாளும் அந்த மக்கள் குழும்பி வேற எந்த இபாதத்தும் இல்லை. அங்க நோம்பு பிடிக்கல, அங்க வேற எதுவும் செய்யல. அவர்கள் ஆஜராம ஒரு பொம்பளை ஓடினாங்களாம். இஸ்லாத்துல பொம்பளைக்கு எவ்வளவு மதிப்பு என்பதில் பார்க்கலாம். ஒரு பெண் தண்ட புள்ளை எடுத்துட்டு ஓடினாங்களாம். இறைவனை நினைச்சிட்டே ஓடினாங்களாம். இறைவன் அவர்களை பார்த்தானாம். அவர்கள் கொடுத்த தண்ணியை இன்றைக்கும் குறைக்கலையா. அங்க உள்ள ஹாஜிகள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அந்த வரலாறை தான் செய்து பார்த்து, அவர்களும் அதை மாதிரி நடந்து பார்த்து இறைவனிடம் தன் வாழ்க்கையுள்ள பிரச்சனைகளை முன்வைத்து உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் காட்டிருக்கிறான். ஏன் அதை சொல்றேன் தெரியுமா? வீடியோட முன்னாடி துண்டை மட்டும் நீங்க பாத்தீங்கண்டா அல்லாஹ் கோபம் மாதிரி உங்களுக்கு புரியும். இப்ப உள்ள துண்டை பாத்தீங்கண்டா அல்லாஹ்ட இரக்கம் உங்களுக்கு புரியும். இப்ப உள்ள துண்டில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. இப்ராஹிமே, உங்களை ஒட்டுமொத்த பேருக்கும் தலைவனாக்க நினைச்சிட்டேன் இப்ராஹிம். எல்லாருக்கும் தலைவனாக்கி விட்டோம். உங்களைய தலைவராக்குறது எப்படி? உம்முல் குரா, எல்லா நகரங்களுக்கும் ஒரு தலைநகரமாக அல்லாஹ் அறிவித்தது மக்கா. மக்காவை உம்முல் குராவாக அறிவித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அங்க இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் அல்லாஹ் பாதுகாத்தான். யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இமேஜ் ஏதாவது போட்டோஸோ, ஏஐ டெக்னாலஜியோ அங்க இருக்கல்ல. இப்ராஹிம் நபி நின்ற இடத்தில் நாம் நிற்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய மினாவில் நாம் நிற்கிறோம். முஸ்தலிஃபாவுக்கு போறோம், நாம ஜம்ராவை கல்லடிக்கிறோம். அங்கதான் ஷைத்தானா? இப்ராஹிம் நபி கல்லடிச்ச இடத்துல நாம கல்லடிக்கிறோம். இப்ராஹிம் நபி நின்ற இடத்துல நாம நிற்கிறோம். இப்ராஹிம் நபி மனைவி ஓடின இடத்துல
பின்பற்ற நாம ஓடுறோம். அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் செய்த பரக்கத்தை இன்றைக்கு நாம் நினைச்சு பார்க்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம். யா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய்வாயாக, அவருடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செய்வாயாக. எப்படி தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு நீ பரக்கத்து செய்தியோ அப்படியா அல்லாஹ். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? இப்ராஹிம் நபியை தம் பக்கத்துல நெருக்கணும் என்றா இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்த போற அவருடைய பதில் அல்லாஹ், அவருடைய பதில் அல்லாஹ், அவருடைய பதில் அல்லாஹ். அல்லாஹ் அவரை மறக்கவே மாட்டான். இன்றைக்கு இது எலபட கமையில நான் சொன்னால் நீங்க நினைக்கிறீங்களா எலபட கமையில மட்டும்தான் இப்ராஹிம் நபி என்று? இன்றைக்கு உலகம் முழுக்க முஸ்லிம்கள் ஒன்று சேர்கிற நாள். முஸ்லிம்கள் தன்னுடைய வேலை வெட்டிகளை விட்டு அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் சைனாவிலும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் கொரியாவிலும் எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்கள் தங்களுடைய வேலைகளை விட்டு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்காக பள்ளிவாசலுக்கு கொண்டு சேர்கிற நாள். இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுகிற தலைப்பு எலான் மஸ்க் அல்ல, டொனால்ட் ட்ரம்ப் அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 1000 2000 4000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுடைய உருவங்கள் இல்லாமல், போட்டோக்கள் இல்லாமல், ஸ்டாச்சூஸ் இல்லாமல், பிரேம்ஸ் இல்லாமல், அவர்களை பார்க்காமல், அவர்கள் யார் என்று தெரியாமல் முழு உலகமும் அதனுடைய மொழிகளில், ஆங்கிலத்தில், தமிழில், சிங்களத்தில், ஒவ்வொரு மொழிகளிலும் அவர்களை பற்றி இந்த மிம்பர்களில் பேசப்படுகிறது என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசம் வைத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார், அல்லாஹ்வுடைய சுன்னத்து இதுதான். சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கப்ல் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன் சென்று விட்டது. நபியே, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்ப சொன்னான் தெரியுமா அல்லாஹ்? சூரா ஃபத்ஹில் இந்த ஆயத்து வருவது. உம்ராவுக்கு போற நேரம் குஃபார்கள் ரசூலுல்லாஹ் உம்ரா செய்ய விடாம திருப்பி அனுப்புறாங்க. உதைபியா ஒப்பந்த நேரம் திரும்பி வர்ற நேரம் சூரா இறங்குது. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னண்டா காபத்துல்லா உங்களுக்கு திறந்து தர்றது. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இன்றைக்கு உம்ரா செய்ய கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. லத்ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷாஅல்லாஹு ஆமீனீன. நீங்க நிச்சயமா எந்த பயமும் இல்லாம மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழைவீங்க. அல்லாஹ்வுடைய சுன்னத்து எது தெரியுமா? கயவர்களை தோக்கடிக்க வச்சு உங்களை வெற்றி கொண்டு வருது. ரசூலுல்லாஹ்க்கு 23 ஆண்டுகள் போச்சு காபத்துல்லாவை கைப்பற்று. அதுவே நாங்க இருந்தோம்னா 2300 ஆண்டு கைப்பற்ற மாட்டோம். அது அல்லாஹ் வச்ச பரக்கத். 23 ஆண்டு காலம் ஒரே நாள்ல நடக்காது. காபத்துல்லாவை ரசூலுல்லாஹ் கையில கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு 23 ஆண்டு காலம் என்றா பலஸ்தீன மண்ணை நாளை வெற்றி பெறணும்னு நினைக்காதீங்க சகோதரர்களே. அங்க உள்ள ஒவ்வொரு அந்த அழைப்புக்கு, ஒவ்வொரு துஆவுக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பதில் தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னத் எது தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய சுன்னத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பலஸ்தீன விஷயத்துல அல்லாஹ்வுடைய சுன்னத்து எதுன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் பத்ர்ல ஈடுபட்டாங்க. பத்ர் யுத்த நேரம் ரசூலுல்லாஹ் பக்கத்து ஒரு பக்கம் எழுதுங்க, குஃபார்கள் பக்கத்து இன்னொன்று பக்கம் போடுங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கேளுங்க. யாருக்கு ஆர்மியில பவர் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, குஃபார்களுக்கு 1000+ ரசூலுல்லாஹ்வுக்கு சில ரிவாயத்துப்படி 312, சில ரிவாயத்துப்படி 320, 300க்கும் 320க்கும் இடைப்பட்ட தோழர்கள் இந்த பக்கம். இவங்கள்ட்ட என்னெல்லாம் இருந்துச்சு? வேண்டிய மட்டும் பொருளாதாரம். ராத்திரிக்கு நிலாவை பார்த்து பொம்புளை ஆட விட்டு ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டாங்க. வந்தவர்கள் அப்படி சந்தோஷமா வந்தாங்க, அவ்வளவு படையோட வந்தாங்க. இது ரமலானுடைய 17வது இரவு. இதுவரைக்கும் ரமலான்ல நோம்பு பிடிச்சிருந்தாங்க. அவங்க ஏழைகள். இதுக்கு முன்னாடி அடாவடித்தனம் பண்ணவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் அனுபவம் அவங்களுக்கு. பள்ளிவாசல்ல தொழுந்திருக்கிறாங்க. இப்பதான் போர் செய்ய முன்னாடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இருந்துட்டு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு போருக்கான இப்படிதான் ஃபைட் பண்றதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கல. இந்த பக்கம் பணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, படை பலமும் இல்லை. அவர்கள் நோம்பு பிடிச்சி பலகீனப்பட்டிருக்கிறாங்க. இப்பதான் இவங்க 2 பேரும் மோத போறாங்க. உலக கணக்கில் நீங்க என்ன நினைப்பீங்க? இவங்க 2 மோதிட்டாங்கன்னா பத்ர்ல உள்ள சஹாபாக்கள் தோப்பாங்க, இவங்க வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து படபலத்தோட எல்லாத்தோடையும் வந்திருக்கிறாங்க. ஆமி தேவைன்னா இன்னும் கூப்பிட்டுலாம், அவங்களுக்கு இன்னும் 2000 அனுப்புங்கன்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு மொத்த ஆமி இவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்களுக்கு அழைப்பிக்க இயலாது. இந்த டைம்ல அல்லாஹ் தன் சுன்னத்தை நிறைவேற்றினான்.
எப்ப ஒரு உம்மத்து ரொம்ப பலகீனமா, சின்ன குவான்டிட்டியா, அவங்க கையில ஆயுதம் இல்லையோ, அவங்க அல்லாண்டு மட்டும் சொன்னாங்களோ, இந்த பக்கத்துல அல்லாஹ் எல்லா பலத்தையும் கொடுத்து இந்த பக்கத்தை பலகீனமாக்கிட்டு இவங்க நாவுலையும் கல்புலையும் அல்லாண்டு மட்டும் கொடுத்துட்டாங்கடா, வல்லாஹி இவங்க வெற்றி பெற போறாங்கடா அடையாளம். இதுதான் பத்ர், இதுதான் உஹத், இதுதான் அஹ்ஸாப். இதுக்கு பிறகு உள்ள அத்தனையும் அதுதான். அது ஒவ்வொன்றையும் நான் விலாவரியா சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே தான் பலஸ்தீனத்தில் அல்லாஹ் தன்னுடைய சுன்னத்துக்கு நெருங்கிட்டான். அதாவது இஸ்ரேலுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். வேர்ல்ட்ல உள்ள பெஸ்ட் டெக்னாலஜி அவங்க கையில இருக்குது. ஏஐ டெக்னாலஜியில ஃபர்ஸ்டா உலகத்துல அயன் டோமை கண்டுபிடிச்சது முழு வேர்ல்டில் உள்ள எல்லா நாடுகளுக்கு முன்னணி இஸ்ரேல். 2019 இஸ்ரேல் தன் அயன் டோமை அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் தடவை கொடுக்குது. அமெரிக்கா முதல் தடவை அயன் டோமை கேட்டெடுக்குது டெக்னாலஜி. அப்புறம் அமெரிக்காவும் தன் டெக்னாலஜி டெவலப் பண்ணுது. உலகத்தில் இஸ்ரேல்கிட்ட இருந்து அமெரிக்கா டெக்னாலஜியை கேட்டெடுக்குது. நாமெல்லாம் கூரை போட்டிருப்போம். இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அளவுக்கு உலகத்தில் ஒரு கூரை போட்டுச்சு. அதுதான் இரும்பு கவசத்தால போட கூரை. ஏதாவது ஒரு மிசைல் வந்தா இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா செய்யப்பட்ட அயன் டோம் அதை இனம் கண்டு சரியா போய் அந்த மிசைலை தாக்கி அதை இல்லாமலே ஆக்கிரும். வானத்துல கூரை போட்ட ஒரே நாடாக முதல் தடவை வந்தது இஸ்ரேல். இந்த டெக்னாலஜி அவங்க கையில இருந்துச்சு. சோ அதே மாதிரி நெதன்யாஹு ஒரு இடத்துல சொல்றாரு, வேர்ல்டுல எல்லாமே நம்ம பக்கத்துல தான் இருக்குது. கூகுளா ஆப்பிளா எல்லாம் எங்கள்கிட்ட தான்ன்றான். பகிரங்கமா பேசுறாங்கடா. அவ்வளவு கம்பெனியுடைய அடிப்படையும் அவங்க கையில வச்சிருக்கிறாங்கடா. பணம் மிதங்குது, அந்த அளவுக்கு பொக்கிஷம் உங்க கையில இருக்கு. மெர்காவா டேங்க் வெர்ஷன் ஒவ்வொரு வெர்ஷனா கூட்டிட்டு போனாங்க. இந்த மெர்காவா டேங்க் தரையில ஓடுற பெஸ்ட் டெக்னாலஜி, இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தாத டெக்னாலஜியை இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு எதிரான வார்ல மெர்காவா டேங்க் ஒவ்வொரு வெர்ஷனையும் கூட்டிட்டு அதை பயன்படுத்துது. அந்த அளவுக்கான டெக்னாலஜி. வேர்ல்டு அடுத்த பெரிய ஜாம்பவன்னே உலகத்தில் அமெரிக்கா. அமெரிக்கா ஒரு போன் கால்ல ஸ்ரீலங்கா அதிபர் பேசிட்டாருண்டா, ட்ரம்ப் காலுக்கு போனுக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அவர் திரும்ப கோல் எடுப்பாராண்டா, நாங்க தான் கோல் எடுக்கணும். நாங்க சின்ன ஆட்கள், அவங்க பெரிய ஆட்கள். வேர்ல்டுல தந்த பிரதரா பார்க்கிற அளவுக்கு இஸ்ரேல் என்ற கல்ஃப்ல உள்ள எல்லா முஸ்லிம் நாடுகள், ஷியாக்களை விட்டுருங்க, முஸ்லிம் நாடுகள்ல பக்கத்தில் இருக்கிற ஒரே காபிர் நாடு. அந்த நாட்டுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் அவருக்கு பிரச்சனை அவசரமா வந்துடுவார். இன்றைக்கு உங்க ஊர்ல யாராவது ஒரு ஆள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நோய்வாய்ப்பட்டாருண்டா, நான் வந்து பார்க்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்ட நீங்க வந்து பார்க்குறீங்க. அவ்வளவு நெருக்கமான உறவு அமெரிக்கன் பிரசிடென்ட் எவ்வளவு பிஸியா இருப்பாரு. அவர் இஸ்ரேல் வர்ற அளவுக்கு, அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் அவசரமா அனுப்புற அளவுக்கு, அமெரிக்கன் பிளைட்ஸ் உடனே இஸ்ரேல லேண்ட் ஆகுற அளவுக்கு, வாருடைய கப்பல்கள் வந்து அங்க சீல நிக்கிற அளவுக்கு அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை 2வது தடவை ஐநாவுல எல்லாருக்கும் எதிராக தைரியமா பயன்படுத்துற அளவுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனை. என்ன உறவு தெரியல. அல்லாஹ்வுக்கு வேணும் அவங்கள பலமாக்கு. அல்லாஹ்வுக்கு வேணும் அவங்கள பலமாக்கு. புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரேல் பலமாகிட்டு வேர்ல்டுல உள்ள நம்ம நாட்டில் சிஐடி மார்க்கில் இருக்கிறாங்க. சில பேர் இந்த பள்ளிக்கு வந்திருக்கலாம். சிஐடி மார்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆளை பின்தொடரணும்னா எல்லா அறிக்கையும் எடுத்துட்டு முன்னாடி பின்னாடி நின்று எல்லாத்தையும் எடுப்பாங்க. அது அவங்க ஜாப், அவங்க வேலை. இதே மாதிரி வேர்ல்டுல உளவுத்துறைகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சிஐஏ என்ற பேரை நீங்க கேட்டிருப்பீங்க. சிஐஏ என்ற பேரை கேட்டிருப்பீங்க. மொசாட் என்ற பேரை நீங்க கேட்டிருப்பீங்க. ரோ என்ற பேரை நம்ம பக்கத்து நாட்டு இந்தியாவில் கேட்டிருப்பீங்க. வேர்ல்டுல பலமான 2 சிஐ, அதாவது உளவுத்துறைகள் இருக்கிறாங்க. ஒன்று சிஐஏ அமெரிக்காவோட, 2வது மொசாட். உலகத்தில் இவ்வளவு நாடுகள் இருக்கு. மொசாட் சில வேளை சிஐஏ பீட் பண்ணிட்டு என்று சொல்ற அளவுக்கு பலமான உளவுத்துறை உலகத்தில் உள்ள நாடு இஸ்ரேல். பலமான பொருளாதாரம் உள்ள நாடு இஸ்ரேல். தன்னுடைய உலகத்திலேயே ஜாம்பவன், உலகத்திலேயே பெரியவன், நான் தான் உலகத்து பொருளாதாரத்தில் பெரியவன் சொல்ற அமெரிக்காவை ஒரு போன் கால்ல தனக்கு தேவையான எல்லா வேலையும் செய்ய வைக்கிற அளவுக்கு, தனக்கு ஏதாவது அறிக்கை விடணும் அமெரிக்கா நீ விடு என்று சொல்ற அளவுக்கு உலகத்துல சின்ன நாடா இருந்துட்டு அமெரிக்காவுடைய பவரை எடுக்கிற அளவுக்கு இஸ்ரேல் இருக்குதுண்டா. உலகத்துல இவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க.
சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத் வலன் மின் கபில் வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சூரா ஃபத்ஹில ரசூலுல்லாஹ் வெற்றியை கொடுக்க முன்னாடி சொல்றான், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலையோட வர்றாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், 1400 பேரோட வந்துட்டோம். குஃபார்கள் வந்து சொன்னாங்க, மக்காவை எட்டி பார்த்தா காபத்துல்லா தெரிகிற இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த ஆண்டு உம்ரா செய்யல, அது திரும்பி போங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க திரும்பி போறோம்ண்டாங்க. உமர் பின் கத்தாப் கேட்டாங்க, யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நாங்க முஸ்லிம்கள், அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தையும் தந்து ஏன் நாங்க திரும்பி போகணும் யா ரசூல் அல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர், நாங்க திரும்பி போகணும் வேண்டாம். அவ்வளவுதான், திரும்பி போகணும். 1400 பேர் சாக ரெடியாக இருந்தாங்க. எங்களுக்கு உம்ரா முக்கியம்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லைண்டாங்க, நாங்க ஒப்பந்தத்துல கை சாத்திட்டு நாங்க போவோம்ண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோட நின்றார். சூரா ஃபத்ஹ் இறங்குது. ரசூலுல்லாஹ் உமரை கூப்பிட்டாங்க, உமர் ஏண்டார். கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்ட இடம் இது. உமர் தன் வாழ்நாள் முழுக்க அழுந்த 2 சம்பவத்தில் ஒரு சம்பவம் இது. ஏனண்டா அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, நீங்க உண்மையான நபி தானேன்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆமாண்டு. இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு பயங்கரமான கேள்வி. ஏன்னா நீங்க உண்மையான நபி, அவர் உண்மையான நபியா இல்லையா என்பதை கேட்கல, அந்த கோபத்தில் கேட்டுட்டார். நீங்க உண்மையான நபி தானே, அப்ப நாம ஏன் போகணும் என்று கேட்டா, நீங்க கனவு கண்டது உண்மைதானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கனவு கண்ட உம்ரா செய்யற மாதிரி. அந்த கனவுக்கு பிறகு 1400 பேர் வந்தாங்க. நீங்க கனவு கண்டது உண்மைதானே, நாம ஏன் போகணும் என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பதில் கொடுத்தாங்க, உமர், நான் கனவு கண்டது உண்மை, இந்த ஆண்டு உம்ரா செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேனான்னு கேட்டான். அல்லாஹ் கனவை காட்டி நான் உம்ரா செய்யுங்க என்று இந்த ஆண்டு நான் சொன்னேனான்னு கேட்டான். அப்போ உமர் எனக்கு திருப்ப கேட்கலாம், அப்ப ஏன் வந்தீங்க என்று அந்த கேள்வி அவர் கேட்காம வெளியே போய் அபூபக்கர் கேட்டாங்க. அபூபக்கர் அவர்களே அதே கேள்வியை கேட்டாங்க. அபூபக்கர் அவங்க பதிலை கொடுத்துட்டு சொன்னாங்க, உமர், நீங்க உங்களுடைய இடத்துல இருந்துக்கோங்கன்றாங்க, அதுக்கு மேல வராதிங்கன்றாங்க. அப்படி அமைதியாகி போயிட்டார். உமர் ரலியல்லாஹு வர்ணிக்கிறார், ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டாங்க, நாம இப்போ உம்ரா செய்யாம திரும்பி போறோம் மதீனாவை நோக்கி. என்னை கூப்பிட்டா நான் பயந்து முன்னாடி போனேன். அல்லாஹ் ஏதாவது என் விஷயத்துல இறக்கிட்டான்னு பயந்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மேல சூரியன் உதிச்சா எவ்வளவு விருப்பமா இருக்குமோ அதை விட விருப்பமாக எனக்கு சூரா ஃபத்ஹ் இறங்கி இருக்குது, ஓதி காட்டினாங்க. உமர் வெற்றி என்றாங்க. அல்லாஹ் இதை வெற்றி என்றான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. உம்ரா செய்யாம போறது வெற்றியா? 1400 பேர் 9 நாள் பிரயாணம் பண்ணிட்டு ஒப்பந்தம் பண்ணி திரும்பி போறது வெற்றியா? மக்கத்து மக்கள் என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க? உங்கள்ல இருந்து ஒரு ஆள் வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம், எங்கள்ல இருந்து ஒரு ஆள் வந்துட்டாரா நீங்க திருப்பி அனுப்பணும், எங்கள்ல இருந்து ஒரு ஆள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உங்க ஊருக்கு நீங்க திருப்பி அனுப்பணும், உங்கள்ல இருந்து ஒரு ஆள் எங்கள்கிட்ட வந்துட்டாருன்னு வைங்க, நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம், எங்க பக்கத்துல சரி என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொன்று ஷரத்துகளும் இஸ்லாத்தை ஒழிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபி உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு வெற்றியை தந்து. உமர், இது வெற்றி? யா ரசூலுல்லாஹ், இது வெற்றியா? அல்லாஹ் வெற்றி என்று சொன்ன பிறகு வெற்றி. அல்லாஹ் ஃபத்ஹம் முபீனான்றான், தெளிவான வெற்றி. ஃபத்ஹு மக்காவுக்கு கூட தெளிவான வெற்றி என்ற ஆயத்தரங்கள். இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய வெற்றி என்பதை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட இடம். எப்ப திரும்புறாங்களோ அதுக்கு பிறகு அல்லாஹ் அதே சூறால லக்க சதக்கல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் கண்ட ரூயா, அந்த கனவை நான் உண்மைப்படுத்துவேன், திட்டமாக உண்மைப்படுத்துவேன் என்றான் அல்லாஹ். அது உண்மையாகும். நீங்க மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள போக போறீங்க, இன்ஷா அல்லாஹ் போக போறீங்க என்றான் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நாளை நீங்க போவீங்க, ரொம்ப பயம் இல்லாம போவீங்க. சொல்லி 1-2 ஆண்டுகள்ல அந்த வெற்றி நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சூரா ஃபத்ஹ்ல தான் அல்லாஹ் சொல்கிறான், சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத், அல்லாஹ்வுடைய சுன்னத்து மின் கபில், முன் சென்று விட்டது, வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் எந்த மாறுதலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய சுன்னத் இப்பொழுது பலஸ்தீனத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை நல்ல விதத்தில் புரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் செய்த மிக பெரும் அருளில் ஒன்றுதான், அதாவது முஸ்லீம்களாக நம்மளை தேர்ந்தெடுத்து தெரிவு செய்தது மட்டும் இல்லாமல் இந்த தீனுடைய விளக்கத்தை நமக்கு தந்தது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஷர்த்தை சொன்னான், ஈமான் இருந்தால் பொறுமையும் இருக்கணும் என்று. அந்த ரெண்டையும் சேர்த்து தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வெற்றியை தரப்போகிறான். பலஸ்தீனத்துக்கு இப்போ இன்றைக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்டா, இஸ்ரேலுக்கு எல்லா பலத்தையும் கொடுத்துட்டு உலகத்திலேயே விமானம் இல்லாத ஒரு நாடு, விமானம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பலஸ்தீனம் ஆச்சு. 1948க்கு முன்னாடி ஒரு பெரிய நாடு சுருங்கி ஒரு சின்ன துண்டா மாறி காசா ஸ்ட்ரிப்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன கடற்கரை ஓரமாக முஸ்லீம்கள் வசிக்கிறாங்க, இன்னொரு பகுதியில் வசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டுட்டாங்க. அவங்க கையில் எதுவுமே இல்லை, பெருசாக எந்த ஆயுதமும் இல்லை. சாதாரணமாக அவங்க ஏதோ செஞ்சுட்டு தற்பாதுகாப்புக்கு அடிக்கிறாங்க, வேற எந்த டெக்னாலஜியும் இல்லை. உலகத்தில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரோன் எல்லாம் அனுப்புகிற அளவுக்கு அவங்கள்ட்ட பவர் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு பலகீனமான ஒரு டீமோட பலமான ஒரு டீம் மோதுது. இவங்க கையில் அந்த அளவுக்கு உளவுத்துறை இல்லை, எல்லாத்துலேயும் பலகீனம். இதை நீங்கள் பார்க்கணுமெண்டா, ஒரு வீடியோ காட்சி பார்க்கணுமெண்டா, ஒரு பலமான ஒரு பெரிய ரவுடி பொடி பில்டரை கூட்டிட்டு வந்து வச்சு பக்கத்தில் ஒரு பெம்பஸ் போட்டு ஒரு குழந்தைக்கு 2 பேருக்கும் ஃபைட் பண்ண விட்டு 2 பேரும் சண்டை பிடிக்க விட்டா எப்படி இருக்குமோ, இதுதான் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும். பலஸ்தீனம் ஒரு குழந்தைண்டா, இஸ்ரேல் ஒரு பெரிய ஜாம்பவன் பாடி பில்டர். இதை நீங்க போய் கூகுளில் போய் பாருங்க. நான் சொல்றது சரியான இந்த 2 அறிக்கையை வச்சு பாருங்க. அவங்க கையில எதுவுமே இல்லை, அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று இருந்துச்சு, கல்புல அல்லாஹ். இந்த யுத்தம் இப்போ எவ்வளோ நாள் போகுது? பெரிய பாடி பில்டரும் ஒரு சின்ன குழந்தையும் சண்டை பிடிச்சா அவன் ஏறி குழந்தை மேலே மிதிச்சிட்டான்டா, குழந்தை சட்னியாக போயிடும். அன்றைக்கு யுத்தம் முடிஞ்சிடும். யுத்தம் முடியணும்டா உலகத்தில் பலசாலி இன்னொரு பக்கமாக நிற்க. ஜசீரத்துல் அரபுல எந்த நாடும் பெருசாக கை போடாத நேரத்தில், பலஸ்தீன் தன்னந்தனியாம நிற்கிற நேரம், எந்த அதிகாரம் இல்லாத நேரம், முஸ்லிம்கள் பதிரில் இருக்கிற நேரம், அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே நாடினாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு நைட் முழுக்க தூங்கல்ல, ஹதீஸ்ல பார்க்கிறோம். காலையில தூங்கல்ல, நைட் முழுக்க சஜ்தாவில் இருந்த ரசூலுல்லாஹ் காலையில அப்படியே துவா கேட்பதுக்கு கையை தூக்கினாங்க. பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் துண்டு போட்டிருந்தாங்க, அந்த துண்டு கீழே உழுவுது. அபூபக்கர் அவங்க துண்டை போட்டு விடுறாங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப கையை தூக்குறாங்க, திரும்ப துண்டு கீழே உழுது. யார ரசூலுல்லாஹ் போதும், நீங்க நிறைய அல்லாஹ்ட்ட கேட்டுட்டீங்க, போதும் யார ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தன் ரப்போடு பேசுவதை நிறுத்தவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வெற்றி நிச்சயம் என்ற பதில் வரும் வரைக்கும் அவங்க கையை கீழே போடல. திடீர்னு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றிக்குரிய அறிவிப்பை சொல்றாங்க. அதுக்கு பிறகு யுத்தம் நடக்குது. இதே மாதிரி அந்த மக்கள் நம்புறாங்க. சின்ன குழந்தை வீடு பத்துது, சின்ன பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, என் பாப்பா மவுத்து, உம்மா மவுத்து, எல்லாரும் மவுத்து, நான் நிக்கிறேன் இந்த ஊர்ல, அல்லாஹ் எப்ப என்ன எடுப்பானோ தெரியல. அமெரிக்காவில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்திருக்கிறாங்க, அந்த டெக்னாலஜி பார்த்திருக்கிறாங்க, ஏஐ டெக்னாலஜியை பார்த்திருக்கிறாங்க. மனிதர்களுடைய ஈமான் இவ்வளவு பலமா என்று அவங்க பார்க்கிறது பலஸ்தீனத்தில். ஈமான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுமா? பயந்தான் கோடிகளாக நிற்கிற நேரம் சின்ன சிறுமிகள் அல்லாஹ் 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 என்று சொல்லுகிற அந்த காட்சிகளை அவங்க பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அத்தனையும் எடுத்துட்டான். சொத்தை எடுத்துட்டான், அதிகாரத்தை எடுத்துட்டான், செல்வத்தை எடுத்துட்டான், அவங்கள பலகீனமாக்கிட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் மிஞ்சிருக்கிறது பலஸ்தீனத்துக்குரிய வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக பலஸ்தீன மண்ணு வெற்றி கொள்ளப்படும், மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும். அதுக்குரிய நாள் தெரியாது, அதுக்குரிய திகதி தெரியாது. இமாம் மஹ்தி அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவ அத்தனையும் நடக்க போகிறது. பாபுலூத்தில் தஜ்ஜால் கொல்லப்படுவான், அழிக்கப்படுவான். ரசூலுல்லாஹ் சொன்ன இடம் பலஸ்தீனத்தில் பாபுலூத். இந்த இடத்திலே தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் பார்ப்பார்கள். அதாவது ஷாம்,
இறுதி பயணத்துக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் அங்கே பார்க்க வேண்டியது ஈமானை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கான இஸ்திகாமத்தை நாம் இங்கிருந்து கேட்க வேண்டும். அவர்கள் மிகவும் பலகீனப்படுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கல்புகளை பலமாக்குறார். அவர் என்றைக்கோ ஊரை விட்டு ஓடி இருக்க வேண்டும். பலஸ்தீனத்தை அவர்கள் இல்லாத ஒழிக்க போகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இமாம் மஹ்தி அவர்கள் அதற்குரிய வெற்றியை அந்த இடத்திலே அவர்கள் நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் கடைசி நாட்கள் அங்கே தான் கழிய போகிறது என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உப்பு கரைவதை போன்ற தஜ்ஜால் சாகுவான் என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனத்துக்கு வருவார்கள் என்றார்கள். பலஸ்தீனம் மீயும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஈமான். இது ஒரு போதும் இந்த உலகத்துடைய பலங்களால் இதை அழிக்க முடியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய சுன்னத் அங்கே நிலைநாட்டப்படும். அல்லாஹ்வுடைய சுன்னத் அது நிச்சயமாக நிலைநாட்டப்படும். இஸ்ரேல் அவர்கள் இப்பொழுது எதை செய்கிறார்கள் தெரியுமா? பனி இஸ்ரவேலர்களை பற்றி குர்ஆன் பேசுது. அவர்கள் ஃபிரௌன் கிப்தி பனி இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு அடிமையாக நின்றார்கள். ஃபிரௌன் பயந்தான். இந்த இஸ்ரவேலர்களுடைய யாராவது வந்து நான் பலகீனப்பட்ட காலத்தில் வயசாலியான பிறகு இதுல இந்த ஒரு இளைஞன் வந்து இந்த ஆட்சியை கேட்டா இஸ்ரேலுக்கு ஆட்சி போயிரும், பனி இஸ்ரேல் கையில போயிரும், பனி இஸ்ராயல் கையில போயிரும். அதனால அவர்கள் பனி இஸ்ராயல்கள், அதாவது பனி இஸ்ராயல் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆம்பளை பிள்ளைகளை கொண்டாங்க, பொம்பளை பிள்ளையை விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல ஆம்பளை எல்லாம் காலி, சின்ன பிள்ளையில பொம்பளைய மட்டும் மீய வச்ச என்ன ஆகும்? நாளைக்கு அவங்க எலும்பி நிக்கிறதுக்கு முதுகெலும்பு இருக்காது. இதை செஞ்சாங்க. அங்கதான் மூசா பிறந்தார். மூசா பிறந்தார். பனி இஸ்ரவேலர்கள் உலகத்தில் அவர்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கிடைத்தது. அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌன் இருந்த நீல நதி, அதாவது ஜன்னாத்துகள் தோட்டங்கள், குனூதுகள் புதையல்கள், நீரூற்றுகள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அவங்களை கொண்டு போய் கடல்ல வீசினோம் என்றான் அல்லாஹ். அதே பனி இஸ்ராயலர்களில் வந்தவர்கள் இஸ்ரேல்கள் அன்றைக்கு அவர்கள் முஸ்லீம்கள், இன்றைக்கு அவர்கள் காஃபிர்கள். அன்றைக்கு அவர்கள் முஸ்லீம்கள். ஃபிரௌன் அவர்களுக்கு என்ன செய்தானோ அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். அல்லாஹ் எப்ப வெற்றி நடக்காது என்று கணக்கு போடுவாங்களோ அந்த இடத்துல வெற்றியை கொடுத்தான். மூசா நபிக்கு மேப் தெரியாதா? போனா கடல் குறுக்கு நிற்கும். 100% மேப் தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஈமான். அல்லாஹ் போ சொன்னா நான் போனேன். அப்ப மக்கள் சொன்னாங்க, இன்னால முதரக்கூன் மூசா மாட்டிட்டோம், பின்னாடி ஃபிரௌன்ட படம் வருவதுண்டாங்க. இன்னமாய ரப்பி சயஹ்தி, என் ரப்பி எனக்கு வழி காட்டுவான் என்றாங்க. அதே மாதிரி வழி காட்டப்பட்டது. கடல் பிளந்தது. நடக்க முடியாத அதிசயம் அந்த மண்ணில் நடந்துச்சு. அப்பொழுது ஃபிரௌன்கள் தோத்தார்கள், இஸ்ரவேலர்கள் வெற்றி கொண்டார்கள். இன்றைக்கு அதே இஸ்ரவேலர்கள் எங்களுடைய பிள்ளைகளை கொல்லுகிறார்கள். ஏனென்று கேட்டா, இவங்களை வளர விட்டாதானே நாளைக்கு இளைஞர்களாக இவங்க எங்களை கொல்லுவாங்க. இன்றைக்கு சின்ன சிறுசிலே காலி பண்ணினா நாளைக்கு எங்களை அட்டாக் பண்ண யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்களாம் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌன் அன்றைக்கு எப்படி தன்னை எதிர்ப்ப ஒத்தன் வரக்கூடாது என்று பனி இஸ்ரவேல் நினைக்கிற நேரம் அவங்க வீட்டிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தானோ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்ரேலர்கள் தவறான கணக்கு போடுகிறார்கள். பலகீனமான பலஸ்தீனர்களை அவர்கள் சீண்டி பார்க்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அத்தனையும் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இஸ்லாம் அங்கிருந்து பரவுகிறது. நீங்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதை ரிப்போர்ட் பண்ண இந்த யுத்தத்துக்கு முன்னாடி, இது எவ்வளவு காலமும் இந்த யுத்தம் நடக்குது. அப்ப வந்தா யுவான் ரெட்லி, அவ ஊர்ல இருந்து நிறைய பிரச்சனையோட வந்தா. அவ குடும்பத்தார் அவரை அனுப்பல. ஆனா அவ கல்வி சொல்லிச்சு, நான் பலஸ்தீனத்துக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். சில வேளையில அல்லாஹ் சில அடியார்களுக்கு இதாயத்து கொடுக்க கூப்பிட்டு எடுக்கிற இடம் தான் அது. மூசா நபி தன் குடும்பத்தோட போற நேரத்துல தூரத்துல நெருப்பு தெரிஞ்சிச்சு. அது இருட்டு. மலைக்கு மேல ஏறணும். ஏறுற நேரம் கீழே உழலாம், மலையில பாம்பு இருக்கலாம். அந்த நைட்ல லைட் இல்லை, மலையில ஏறிதான் நெருப்பை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தின ஆயத்து எப்படி என்றா, இன்னி ஆனஸ்து நாரன், அந்த நெருப்பை நான் பார்க்கிறேன். ஆனஸ இன்னி ரஅய்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன் என்று சொல்லல.
நான் நெருப்பை கண்டேன். ஆனஸ்துனாரண்டா ஆனசேண்டா என்ற கல்பு பறிப்போய் உண்ட பார்க்கறதுக்கு அரபியில பயன்படுத்துற பதம். நான் ஆனஸ்துனாரன் அந்த நெருப்பை என் கல்பை பறி கொடுத்து பார்க்கிறேன். நீங்க இருங்க, இந்த இரவுல நான் அங்க போயிட்டு வரேன். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு எடுத்துற நெருப்பு பக்கத்து. யுவான் ரெட்லி வர்றா, ரிப்போர்ட் பண்ற ஒரு காஃபிரா, ஹிஜாப் இல்லாம வந்தவ, அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உலகம் முழுக்க போய் சொல்றா பலஸ்தீன மக்கள் டெரரிஸ்டாங்க. நாங்க போனேன், அவள் லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டு சொல்றா. ஒரு நாள் கூதலான டைம்ல நான் ரோட்ல போறேன். பலஸ்தீன வீட்டில் ஒரு வீடு திறந்துருந்துச்சு. ரமலான் மாதம் ஒரு கதவு திறந்துச்சு. என்ன ஒரு பொம்பளை கண்டுட்டா, கூப்பிட்டா. ஏன் இந்த கூதல் எப்படி போறீங்கன்னு எனக்கு ஒரு ஜக்கெட்டை தந்தா. இந்த ஜக்கெட்டை போட்டு போங்கன்னு. அந்த வீடை எட்டி பார்த்தேன், எதுவுமே இல்லை. என்னம்மா நீங்க எனக்கு ஜக்கெட்டை தந்துட்டீங்க, உங்களுக்கு இல்லையே. அல்லாண்டா அல்லாண்டா நீங்க போங்கண்டா. அவ சொல்ற இப்படியும் மனிதர்கள் உலகத்தில் நான் பார்க்கவில்லை, அவர்கள் தங்கங்கள் என்கிறார். அவ அங்கிருந்து வருகிற நேரம் ஹிஜாபோட வருகிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் ரிப்போர்ட் பண்ணுகிறார், பலஸ்தீனத்தில் நீங்கள் சொல்வது பொய் என்கிறார். அவர்கள் மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? தீனை அவ ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கிருந்து தீன் பரவுகிறது. அல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவசரப்பட்டு தீர்மானிக்காதீர்கள். அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் அங்கே வெற்றியை கொடுக்கிறார். அவன் நேசிக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையாக எனக்காக துவா செய்யுங்கள். தவா களத்திலே, அதாவது வல்லாஹி உங்க முன்னாடி நான் இன்றைக்கு நின்று பேசியது மிகவும் கஷ்டத்தோடு. அதாவது ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் நோய்வாய்ப்பட்டதுக்கு பிறகு நான் கொஞ்ச நேரம்தான் பேசுவேன் என்று சொன்னேன். என்றாலும் சில தலைப்புகள் தந்தால் என்னுடைய கல்வி திருப்தி காணும் அளவுக்கு நான் பேச பார்ப்பேன். ஆனால் என்னுடைய உடல் நிலைமை சில வேளை அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது. தொடர்ந்து பேசுகிற நேரம் வருகிற களைப்பு